ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பெட்ரோத்தலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வைஸ் சான்சலர் அவர் ஒய்ஃப் ரெண்டு பேருமா அங்க இருக்க கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் சான்சலர் ஒய்ஃப் ரொம்பவே வேண்டிட்டே இருப்பா போல. அங்க போய் ஒரு சோழி ஒண்ணு போட்டு பார்க்க அதுல ஒரு சீட்டு ஒண்ணு வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரெண்டு பேருமா போய் பக்கத்துல இருக்க துறவியை கேட்க அந்த துறவி புத்திர பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்க விரதம் இருந்து சாமியை கும்பிடுங்க, மனசுல என்ன நடக்கணுமோ அதை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்காம இருங்க அப்படின்னு சொல்ல அவங்க உடனே இனிமே வாரம் நான் வந்துட்டு இங்க வந்து 3 நாள் விரதம் இருக்கேன், நான் எல்லா தடவையுமே கடவுள் பேரை தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டேன், சீக்கிரமா எங்க குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரத்த வாரிசு பிறந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. வைஸ் சான்சலரும் அமைதியா பாத்துட்டு இருக்காரு. மனசுக்குள்ள கடவுளே எனக்கும் ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த கருணையை என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் வேண்ட ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் கோவில்ல இருந்து வெளியே வரதுக்கும் ஜில்லி நியன் கூட அந்த கோவிலுக்குள்ளதான் போயிட்டு இருக்கா. என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்குன்னு கேட்டுட்டே நியன் பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்ல வைஸ் சான்சலர் வந்துட்டு என்னம்மா நேத்து பெயிண்டிங் கிளாஸ்க்கு எதுக்காக நீ வரலன்னு கேட்க இல்ல லேசா தலை வலிச்சுது அதான் வரலன்னு சொல்லிட்டு நீங்க இங்க என்ன மாஸ்டர் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நாங்க குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் ஒய்ஃப் வேகமா பேச ஆரம்பிக்க உனக்கு என்னமாச்சு தலைவலி சரியா போச்சான்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஓடின ஒரு குழந்தை ஜில்லி மேல இடிக்க ஜில்லி ஐயோன் கீழே விழ போறா. நீயன் அவளை தாங்கி பிடிச்சிடுறான். அதுக்குள்ள மாஸ்டர் அப்படியே வேகமா கையை நீட்டிட்டு அவளை பிடிக்கிறதுக்காக போயிட நான் போயிட்டு வர மாஸ்டர் அப்படின்னு அங்கிருந்து அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. கரெக்டா போகும்போது நீயனை பார்த்து ஒரே வீட்டு பிள்ளைங்க நான் சொல்ல முடியும், நல்ல ஜோடி பொறுத்த மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணுடைய மாஸ்டர் ஒய்ஃப் பேச நாங்க ஒரே வீட்டு பிள்ளைங்க இல்ல ஒரு வீட்டை வளர்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட சொல்லிட்டு நீயன் அங்க இருந்து ஜில்லிய உள்ள கூட்டு போயிடுறான். அவங்க போனதுக்கு அப்புறமா வைஸ் சான்சலரை பார்த்து அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, அந்த பொண்ணு மேல ஒரு குழந்தை இடிச்சிருச்சு, அதுக்கு போய் அப்படியே பதறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சின்ன வயசுல என்ன பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல வர போதும் வாய் மூடு, தப்பா இதையும் பேசிராத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து வைஸ் சான்சலர் கிளம்பிடுறாரு. இங்க பார்த்தா நம்ம ராஜா மீட்டிக்காக வெயிட் பண்ணிருப்பாரு போல அரண்மனையில. ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு டைம் சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணி மீட்டி வரலையேன்னு பாத்துட்டு இருக்கும் போதே தூரமா மீட்டி வரத பாத்துட்டு ஏதோ அவ வரதுக்காக வெயிட்டே பண்ணாத மாதிரியும் கேஷுவலா உட்கார்ந்து இருக்க மாதிரியும் ராஜா சீன் போட்டுட்டு இருக்கான். மீட்டி எங்க வரா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா ராஜான்னு கேட்க இல்ல இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறான். மீட்டி வேகமா அவளே சமைச்ச நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. சூப்பெல்லாம் ஏதோ கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கா. அவ கை ஒரு மாதிரி நர்வஸா இருக்க மாதிரி இருக்கு. ராஜா இந்த டீ பாரு நல்லா சூடுபடுத்தியாச்சு, சுட இருக்கு, இத குடின்னு சொல்ல அவ கை ஷேக் ஆயிட்டே இதை வாங்க ஆரம்பிக்கிறா. என்னாச்சு எப்போ ரொம்ப தைரியமா இருப்ப, இப்ப என்னாச்சு ஒரு மாதிரி நர்வஸா இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்க ராஜா நூடுல்ஸ் ஆறிட போகுது சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்திட்டு இருக்கா. ராஜா அந்த நூடுல்ஸ பாத்துட்டு என்னதான் இருந்தாலும் எவ்வளவோ டேஸ்டா நான் சாப்பிட்டு இருந்தா கூட ஊர்ல நான் சாப்பிட்ட அந்த நூடுல்ஸ் டேஸ்ட் இருக்கே அது எனக்கு மறக்கவே முடியல அப்படின்னு சொல்ல ஆமா ராஜா உங்களுக்கு எங்க ஊருக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேற என்ன சாப்பாடு பிடிக்கும்னு மீட்டி கேக்குறா. என்னை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா என்ன அப்படின்னு ராஜா கேட்க என்னை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு, அப்போ உங்களை பத்தியும் எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. என் அம்மா எனக்கு லேயர் கேக் பண்ணி தருவாங்க, அது வரைய சின்ன வயசுல எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட் சாப்பாடு. அப்புறம் அம்மா இறந்து போயிட்டாங்களா, ஒரு தடவை அம்மா ரூம்ல போய் உட்காந்துட்டு 12 டப்பா லேயர் கேக்க அடுத்தடுத்து சாப்பிட்டு அவங்கள பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு அப்படியே வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதையும் சாப்பிடுறது இல்ல, எனக்குன்னு பிடிச்ச ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கவும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க சாப்பாடு அப்படிங்கிறது அங்க நம்ம டேஸ்ட் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத அடுத்து யாரையாவது நமக்கு ஞாபகப்படுத்தும்ல, அதான ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம மீட்டி கிட்ட ராஜா சொல்லிட்டு இருக்கான். இது பாரு அதே மாதிரி இந்த ரோஸ்டட் நட்ஸ் இனிமே இதை சாப்பிடும் போது உனக்கு ஏன் ஞாபகம் வரணும், எப்படி நூடுல்ஸ பாக்கும்போது எனக்கு ஞாபகம் வருதோ அப்படின்னு ராஜா சொல்ல மீட்டி அதை வாங்குறா. சாப்பிடுறதுக்கு போலாம் அப்படின்னு பாக்கும்போது பக்கத்துல பனியெல்லாம் கொட்டிட்டு இருக்கு. மீட்டி வேகமா போயிட்டு முதல் நாள் பனி பெய்யறப்ப வேண்டிக்கிட்டா அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. ராஜா என்ன மாதிரியே உங்களுக்கும் ஃபேமிலி இல்ல, ஃபங்க்ஷன்லாம் தனியா தான் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, இதுக்கும் மேல ஒவ்வொரு ஃபெஸ்டிவலையும் உங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஃப்ரெண்டு கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ராஜா அவளே இப்படியே பாத்துட்டு இருக்கான். அப்போ அங்க வர ராஜாவோட அசிஸ்டன்ட்ல ஒரு ஆளு என்ன நடக்குது, இந்த ரெண்டு பேரும் ரகசியமா எப்படி மீட் பண்ணலான்னு அதை கெடுக்கிறதுக்கு போக ராஜாவோட அசிஸ்டன்ட் அப்படியே அங்க வந்து பக்கத்துல வாய் மூடி கொஞ்ச நேரம் இருங்க, அந்த ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கேட்க ஏயா டேட்டிங் பண்ற மாதிரி இருக்கு, டிஸ்கஸ் பண்ற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு அவரு பிடிக்கிறதுக்கு போறாரு. நல்லா அசிஸ்டன்ட் கழுத்திலேயே அடிச்சு அவரை மயக்கம் போட வச்சு அங்கிருந்து பின்னாடி கூட்டு போயிடுறான். ராஜாவும் நம்ம மீட்டியும் மறுபடியும் நியூ இயர்ல இனிமே தனியாவே இருக்க கூடாது, உங்க கூட யாராவது சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. கண்டிப்பா யாராவது என் கூடயே இருப்பாங்க, அது ப்ராமிஸ் அப்படின்னு ராஜா மீட்டிய பார்த்து சொல்லிட்டு இருக்கான்.
ஆனா அவர் நேரா அந்த மயங்கி விழுந்தார்ல, ஏஞ்சு போனதுக்கு அப்புறம் சான்சலர் கிட்ட போய் போட்டு கொடுத்துடுறாரு. எவ்வளவு தைரியம், இது நடக்க கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டேன். கடைசியில அதுவே நடந்துருச்சான்னு சொல்லிட்டு சான்சலர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்க, ஆனா ராஜாக்கு நீங்க போர்டு கொடுத்தீங்க ஃபீமேல் கிட்ட காதல விழக்கூடாது அதிகாரிங்க கிட்டன்னு. அத அவர் அடிக்கடி பாத்துட்டே இருக்காரு. ஒருவேளை அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் போலன்னு சொல்ல, இன்னும் ராஜாக்கு ஒரு கல்யாணம் ஆகல, ஒரு வாரிசு கூட இல்ல, இதை நம்ம கண்டுக்காம அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சான்சலர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க அடுத்த நாள் சான்சலர் வீட்டை காட்டுறாங்க. சான்சலர் என்னதான் தந்திரம் முடிச்ச ஆளா ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவர் ஒய்ஃப் ரொம்ப ஜாலி கேரக்டர் போல. என்னங்க என்னங்க ராஜாக்கு இன்னும் ஒரு கல்யாணம் கூட இல்ல, ஏன் நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? எவ்வளவு தெரிஞ்ச பொண்ணுங்க இருக்காங்க, யாரையாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி உள்ள அனுப்ப வேண்டியதானேன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம பையனுக்கு வேற அடுத்து கல்யாணம் பண்ணுன்ட்டு அவங்க பையன் அங்க கரெக்டா வரான். எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. அன்னைக்கு மீட்டி கூட ப்ரப்போஸ் பண்ணான்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம சான்சலர் பையன் தானே. உள்ள வந்து உட்காந்துட்டு எனக்கு யார தெரியுமா ரொம்ப பிடிச்சிருக்கு மீட்டின்னு சொல்ல, சான்சலர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணை தவிர மீட்டிய கல்யாணம் பண்ணிக்க விட்டுக்கலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிக்க, அந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், என் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்காம இருக்குது என்ன, உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே அவங்க அம்மாவும், என் பையன் ஆசைப்பட்டு கேக்குறது இந்த ஒரு விஷயம் தான், அது கூட உங்களால பண்ண முடியாதான்னு அழுதுட்டு பையனை கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பிரயோஜனம், குடும்பம் அப்ப இருக்கேன்னு சொல்லிட்டு சான்சலர் பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காரு. மீட்டி வீட்டுக்கு வரா, பார்த்தா பூஜி அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கா. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லையாண்டி, ஏதோ பழைய வியாதிகள் இருக்கு அவருக்கு, அது ஏதோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு போல, இப்பதான் கால தகவல் சொல்ல வந்தாங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன், மத்த பொறுப்பெல்லாம் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கேன், அவங்க பாத்துக்குவாங்க, நீ கேஷுவலா இருன்னு சொல்ல, சீக்கிரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி அங்க பூச்சியை அமுச்சு வச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஜில்லி இருக்காளே, பாட்டுக்கு ஒரு பெயிண்டிங் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. நீங்க மாஸ்டரை பாக்கிறதுக்கு போகவே இல்லைன்னு மாஸ்டர் உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் ஒண்ணு அமுச்சு வச்சிருக்காருன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லிக்கு அது பிடிக்கவே இல்ல பாக்குறதுக்கு, ஆனாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறா. அதுல ஒரு பெயிண்டிங் இருக்கு, அது கூடவே ரகசியமா ஒரு லெட்டரும் இருக்கு. நான் கோர்ட்ல அன்னைக்கு உங்க ஆளுங்களுக்காக வாதாடி பேசலங்கிறதால என் மேல உனக்கு கோவம் இருக்குன்னு புரியுது, ஆனா நான் பண்ற எல்லா விஷயத்துக்குமே காரணம் நம்ம நாட்டு மக்கள் தான், தப்பி தவறி தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன், அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அதுல எழுதியிருக்காரு. அப்போ மாஸ்டர் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசாததுக்கு கூட காரணம் நம்ம நாட்டு மக்கள் தானா, நல்லதுதான் அவர் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஜில்லி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஏன் அப்படி பண்ணணும்னு அவளுக்கே குழப்பமா இருக்கு. இங்க ராஜா கூட அசிஸ்டன்ட் நின்னுக்கிட்டு, ராஜா இங்க பாருங்க, நல்ல நல்ல மீனா சாப்பிட வருது, எல்லாம் கொழு கொழுன்னு இருக்கு, இதெல்லாம் நல்லதுக்கான அடையாளம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரகசிய தகவல் ஒண்ணு வருது. அந்த தகவல்ல பார்டர் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிட்டில எக்கச்சக்கமா ஆயுதங்கள்லாம் கடத்தல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு புது சிட்டி வேற இன்வால்வ் ஆயிருக்கு. ஆயுத கடத்தல், இன்னொரு பக்கம் நாட்டை ஏமாத்துறதுக்கு உள்நாட்டிலேயே பெரிய கூட்டணி, இவங்களெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோக்கனை போய் பார்டர்ல இருக்க நம்ம ஆளுங்க கிட்ட கொடுங்க, அவங்க அடுத்து இதை பத்தி ஆய்வு பண்ணட்டும், இப்பதான் கேமே இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ராஜா சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த மாஸ்க் டீம் இருக்குமே, எப்படியாவது நம்ம ராஜ்யத்தை மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு வரணும்னு அந்த டீமோட மீட்டிங் நடக்குது. அதுல யாரோ 1-2 பேர் வந்துட்டு வெளியே மாட்டிக்கிட்டாங்க போல. ஆனா அந்த ஆளுங்க உங்களால ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி நேர்மையான ஆளுங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. இந்த சூட்டா இருப்பால, அவதான் மாஸ்க் போட்டு அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த மாஸ்க் மேன் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு உங்களை எதுவும் பண்ண போறது இல்ல, நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க நம்மளால, அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப விசுவாசமானவங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா அந்த சூட்டா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கால, அவ அடுத்ததை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஏற்கனவே போதை மாத்திரைகளை இங்க பழக்கத்துல விடுறத பத்தி ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்போ ஒரு புதுசா ஒரு மாத்திரையை நாங்க கண்டுபிடிச்சோம். இந்த மாத்திரை அன்னைக்கு கடையில உட்கார்ந்து இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க சாப்பிட்டாங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒருத்தன் இத சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டான். இந்த மாதிரி மாத்திரைகளை நிறைய புழக்கத்துல விடுறது மூலமா நம்ம டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடு குட்டி செவரா போகும், அதுக்கப்புறம் யாராலையும் இதை காப்பாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை விக்கிறது யாரு அப்படிங்கிற பேச்சு வரும்போது டைகர் பிரிவு தலைவன் இருக்கான்ல, அவனோட அசிஸ்டன்ட் தான் அதை விக்கிறான் அப்படின்னு கூட இந்த சூட்டா பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி பார்த்தா அந்த டைகர் பிரிவு தலைவனோட அசிஸ்டன்ட் இருக்கானே, அவன் அங்க இருந்துட்டு ஒரு ஆளுக்கு கிட்ட 3 மாத்திரையை கொடுக்க, என்னையா 3 மாத்திரை தான் கொடுக்குற, எவ்வளவு காசு கொடுத்திருக்கேன், ஒரு மாத்திரையோட போது 1 மணி நேரம் கூட இருக்க மாட்டேங்குதுன்னு பேச முறைச்சந்தால அமுச்சு விட்டுட்டு இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி வரும்போது யாரோ இருக்க மாதிரி குரல் கேக்குது. பார்த்தா 2 மாஸ்க் மேன் அங்க போயிருக்கானுங்க. அங்க போயிட்டு, என்னையா சும்மா சின்ன சின்னதா இந்த மாதிரி போதை மாத்திரை எல்லாம் வித்துட்டு இருக்க, எங்க கிட்ட இருக்க அந்த எட்டர்னிட்டி பில் இருக்கே அதை சாப்பிட்டு பாரு, ஜஸ்ட் ஒரு மாத்திரை நீ கொடுத்து ஒருத்தங்களுக்கு பழக்கப்படுத்தினா போதும், அப்புறம் பெரிய பணக்காரங்க கூட கால விழுந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க, இதுக்கு நீ என்னென்ன மாத்திரையில என்னென்ன பொருள்லாம் கலந்து வச்சிருக்கானு எனக்கு தெரியும், ஜஸ்ட் இதை நான் ஃப்ரீயா தரேன், ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் எல்லாரும் உன் காலை சுத்தி வருவாங்க, நீ என்கிட்ட வந்து இந்த மாத்திரையை மருந்தா வாங்கிக்கலாம், இதுக்கு மேல விஷயம் வேணும்னா நாளைக்கு உன் பாஸ கூட்டிட்டு இதே இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆளுங்க கிளம்பி போயிடுறாங்க, கையில ஒரு ஃப்ரீ டேப்லெட்டை கொடுத்துட்டு.
இங்க பார்த்தா அந்த டைகர் பிரிவு தலைவனோட அந்த ஒரு கேர்ள் இருப்பால கூடயே செட்டப் பொண்ணு ஒருத்தி, அந்த பொண்ணு கிட்ட நிறைய பொண்ணுங்களை கூட்டு வந்து ஒரு ஆள்லாம் வித்துட்டு இருக்கான். அந்த மாதிரி போதை மாத்திரை வேணும்னா ஒரு பொண்ணையாவது கூட்டு வந்து இங்க வித்துறணும் அப்படிங்கிறது தான். அதனால பெத்த பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு வந்து வித்துட்டு அந்த மாதிரி போதை மாத்திரையெல்லாம் ஆளுங்க வாங்கிட்டு போறாங்க. அப்போ ஒருத்தன் பொண்ணை கொண்டு வந்து விக்க இந்த லேடி பாத்துட்டு இந்த டேப்லெட்டை அவனுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொடுக்குறா. அவனும் அலைஞ்சிட்டே அதை சாப்பிட்டு அங்க இருந்து போயிட அவனோட பொண்ணு வரா. மேடம் என்ன ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இந்த லேடி பலார்னு ஒரு அரைஞ்சிட்டு, ஏமா உன் அப்பா தான் உன்னை அடிக்கிறான்ல வித்துடுறான், நீ இதுக்கும் மேலேயாவது உன்னோட வாழ்க்கைய நீயே காப்பாத்திக்கிட்டா என்ன அப்படின்னு பக்கத்துல இருக்க அசிஸ்டண்ட பார்த்து, நீ ஏண்டி ஓடாம இங்கே இருக்க சொல்லு அவங்களுக்கு அப்படின்னு கேட்க அந்த அசிஸ்டன்ட் பாக்குறா. இங்க பாருங்க, நான்லாம் எந்த ஆம்பளையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல இல்ல, நாங்க இருக்கிறதுனால நான் முதல்ல ஹாப்பியா இருக்கேன், மத்த ஆம்பளைங்க தான் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு வராங்க. அதுவும் இல்லாம குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதால குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க சில விஷயங்களை கத்துக்கிட்டு அதுபடி செஞ்சோம்னா இங்க இருக்கிற ஆம்பளைங்க எறும்பு மாதிரி உங்க காலு கிட்ட இருப்பாங்க, நீங்க ஒண்ணு உங்க கால் கிட்ட எறும்பு மாதிரி இனிமே இருக்க தேவையில்லைன்னு சொல்ல, இந்த பேச்செல்லாம் கேட்டு வாழ்றதுக்கும் ஆல்ரெடி வழி இல்ல, நம்மளே வித்துட்டாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்ம விதியாவது நம்ம கையில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் சரி ஓகே உங்க கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த லேடி இப்படியே பல்ல காட்டிட்டு எப்படி முடிச்சம் பாத்தியா டீலிங்கன்னு உள்ள போக டைகர் பிரிவு தலைவன் பாக்குறான். இவளை கூட்டு போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நேரா போயிட்டு இங்கே இன்னொரு பக்கம் நம்ம மீட்டி ஜில்லி அப்புறம் சிங்க 3 பேரும் ஒன்னா இருந்துட்டு டைகர் பிரிவு தலைவனை இன்னும் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ பேர் நிறைய பேர் அவனை பாத்திருப்பாங்க. அவங்க கிட்டதெல்லாம் க்ளூ எடுத்து அதை பத்தி ஓவியம் வரையலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 3 பேரும் போயிட்டு அங்கங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு ஜில்லி நல்லா வரைவா போல அவகிட்ட கொடுத்துதான் பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு விதமான கதையை சொல்றாங்க. அதுல இருந்து எது கொஞ்சமா கிட்டத்தட்ட வருதோ நிறைய செலவெல்லாம் பண்ணிதான் ஒரு பெயிண்டிங்கை ரெடி பண்றாங்க. கிட்டத்தட்ட அவன மாதிரி ஒரு பெயிண்டிங்கும் ரெடி ஆயிடுது. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த டைகர் பிரிவு தலைவன் கூட அவனுக்குன்னு ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பான்ல, எப்ப பாரு முகத்தை மறைச்சிட்டே வந்து பேசுவானே, அவன் சொல்லிட்டு இருக்கான் இந்த மீட்டிய விடவே கூடாது, அவளுக்கு எப்படியாவது அழிச்சாகணும்னு சொல்ல, அவளை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்தாகணும்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த மாஸ்க் போட்டவன் பேச ஆரம்பிக்கிறான். டைகர் பிரிவு தலைவன் சொல்றான், அண்ணா என்ன பண்ணலாம் நீ நினைக்கிற, உன் பொண்டாடியை எப்படி மடக்குனியோ அதே மாதிரி வழியை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியான்னு கேட்க, அவளை பத்தி நீ பேசாத, நீயும் தான் இருக்கே, உன் அம்மா வயசே இருக்கும் அந்த மாதிரி ஒரு லேடி கூட அதுவும் கெட்ட பொம்பளை கூட சுத்திட்டு இருக்க, நீ எல்லாம் என்ன பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ல, அந்த லேடி மட்டும் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன், நீயும் இப்ப இருக்க நிலைமையில இருந்திருக்க மாட்ட, அவளை பத்தி தப்பா பேசுற ஒரு வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு டைகர் பிரிவு தலைவன் திட்டுறான். அன்னைக்கே கிளம்பி அவன் அசிஸ்டன்டோட அந்த மாஸ்க் போட்டவனுங்க வந்தானுங்கல்ல போதை மாத்திரை விக்க, அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறான். எனக்கு வந்துட்டு நான் ஒரு வேலை பிசினஸ் பண்ணுனா கூட உங்களுக்கு அதுல என்ன லாபம் இருக்குன்னு டைகர் பிரிவு தலைவன் கேட்க, உனக்கு இந்த ஊர் ஃபுல்லா கனெக்ஷன் இருக்கு, எங்களுக்கு அந்த மாத்திரையை செய்ய முடியும், சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணா டீலிங் கரெக்டா போகும்னு சொல்லிட்டு இருக்க. டைகர் பிரிவு தலைவன் எனக்கு 60% வேணும், ஏன்னா யாராவது ஒருத்தங்க மாட்டினா சாகிறதுக்கு முன்னாடியாவது கண்டிப்பா எங்க பேரை தான் சொல்லிட்டு சாவாங்கன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஒரு விசில கொடுத்து, இந்த விசில் அடிச்சனா ஃபாலோயர்ஸ் வருவாங்க, யாரெல்லாம் அந்த போதை மாத்திரைக்கு அடிமை ஆகுறாங்களோ பின்னாடியே வந்து உன்னை பத்தின உன் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மாஸ்க் மேனுங்க அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா அசிஸ்டன்ட் காட்டுறான், உங்களை பத்தின அந்த போட்டோவை ஊர் ஃபுல்லா வரைஞ்சு ஓட்டிருக்காங்க, தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஓட்டிருக்காங்கன்னு சொல்ல, இதுவும் மீட்டி வேலைதான், அவ என்னதான் பண்றான்னு பாக்கலாம், கிட்டத்தட்ட ஏன் பெயிண்டிங் மாதிரிதான் இருக்கு கண்ணெல்லாம், எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வராங்கன்னு பாக்கலான்னு அவன் அங்க இருந்து கிளம்புறான். ராஜா குளிச்சிட்டு இருக்காரு. அங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, இங்க பாரு நான் மீட்டிய பாக்குறதுக்கு போறேன், என் கூட யாரும் வர வேணான்னு சொல்ல, ராஜா என்ன ஏன் கூட்டு போக மாட்டேங்கிறீங்க, உங்க கூட நான் வந்தே தீர்வேன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். டேய் நான் என்ன வெளியே ஏதாவது பெரிய விஷயத்துக்கா போறேன், மீட்டிய பார்க்க தானே போறேன், டேஞ்சர்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உன் வேலையை பாருன்னு ராஜா சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு ஒருத்தி உள்ள வரா. ராஜா எனக்கு எந்த சர்வீஸும் வேணாம், எல்லாம் வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த பொண்ணு எதை பத்தியும் காதுல வாங்காம தண்ணிக்குள்ள இறங்குறா. டக்குன்னு இறங்கி உள்ள கத்த ஆரம்பிக்க முழுக்க மாறி போறா. ராஜா தான் காப்பாத்துறாரு. யார் நீ, எவ்வளவு தைரியம் தான் உள்ள வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு ராஜா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா மீட்டி பாலத்துல வெயிட் பண்ணிருக்கா. நானும் ராஜாவும் பாத்துக்கிறேன்னு சொன்ன டைம் இதுதான், இவ்வளவு நேரம் ஆச்சு, ராஜாவை இன்னும் காணோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு வானம்லாம் பயங்கரமா இடிக்குது, இது நல்ல சகுன மாதிரி இல்லையேங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. ராஜாக்கு என்னாச்சு, 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, தொடர்ந்து அடுத்த பார்ட்ல பாக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.